தமிழக மக்கள் அனைவருக்கும் நிறைய வணக்கம். அதாவது சாட்டைக்கு வழங்கப்பட்ட ப்ராஜெக்ட், உண்மையிலே இது நாம் தமிழருக்கு வழங்கப்பட்ட ப்ராஜெக்ட். அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா மரியாதைக்குரிய திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு நான் முதல் விஷயமா ஒரு நன்றி சொல்லிக்கணும். அதாவது என்னென்னா, உண்மையிலே ஒரு 24 வயசான என்னை முதலாக ஒரு பெரிய ஒரு சேனலில் இன்டர்வியூ என்ற ஒரு வாய்ப்பை வழங்கினதே என்னென்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள் தான். அதுக்கான முழு காரணமும் நான் தமிழ் தேசியம் என்ற ஒரு பாதையில் பயணிச்சுட்டு இருந்த டைமில் அவரோட சேனல்லையே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நானும் அவர் சேனலில் ஒரு 2 காணொலி கிட்ட பேசியிருக்கேன். ஸோ அண்ணனோட சேனலில் நம்ம பேசிட்டு இன்றைக்கி நம்ம அண்ணனுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்தேன். பட் இருந்தாலும் கொள்கைக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்போது பேசுகிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வாட் எவர் எல்லாருமே வெளியே பேசிப்பாங்க, வெளியே சண்டை போட்டுப்பாங்க, பின்னாடி இணைஞ்சிப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த சண்டைங்கிறது, அந்த கொள்கை ரீதியான சண்டைங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதே விஷயம்தான் இன்றைக்கி நான் விரிவாக பேச போகிற ஒரே டாபிக். என்னென்னா, இந்த நாம் தமிழர் கட்சிக்கு இந்த எலெக்ஷனில், இந்த தேர்தலில் வழங்கப்பட்ட ப்ராஜெக்ட் தமிழ் தேசியத்துக்கே, ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்குமே எதிரான ஒரு ப்ராஜெக்ட். அவங்க பண்ணிகிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு அநீதியான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை உடச்சி பேச வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் தள்ளப்பட்டிருக்கோம். இன்றைக்கி இருக்கிற கம்ப்ளீட்டாக இந்த ஜென்சி இளைஞர்கள்னு சொல்லுவாங்க இல்லை, இது இந்த தேர்தலில் மிகப்பெரிய லெவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, டேர்னிங் பாயிண்ட்டாக எல்லா தொகுதிகளிலையும் இருக்கக்கூடிய ஒரு ஓட் பேஸ் வச்சுட்டு இருக்கவங்க இந்த இளம் தலைமுறை வாக்காளர்கள். ஸோ இவங்கள கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு வெறுப்பை சம்பாரிச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த, புறந்தள்ளிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நாம் தமிழர் கட்சி இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்களோட செல்வாக்கை வச்சுட்டு இருந்த ஒரே கட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ப்ராஜெக்ட் என்னங்கிறத பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா, உதயநிதியை பற்றி பேசக்கூடாது. நீங்கள் கண்டினியூஸாக பாருங்களேன், சாட்டை அவர்களோட சேனலில் கண்டினியூஸாக பாருங்கள். நேற்று கூட ஒரு நியூஸ் வந்துச்சு, அது எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. அதாவது என்னென்னா, உதயநிதி அவர்கள் ஒரு விழாவில் ஒரு திருமண விழாவில் பங்கேற்கிறார். அதாவது என்னென்னா, கொடிக்கம்பம் மேலே கரண்ட் கம்பத்தில் கொடிக்கம்பம் பட்டு கிட்டத்தட்ட 2 பேர் உயிரிழந்துடுறாங்க. 2 தொழிலாளர்கள் உயிரிழந்துடுறாங்க கண்டு கொள்ளாமல் சென்ற உதயநிதி. தஞ்சாவூர் அருகே ஒரு இல்ல திருமண விழா, திமுககாரங்க ஒருத்தவங்களோட இல்ல திருமண விழா. என்னென்னா, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க இருந்த திருமண விழாவிற்கு கொடிக்கம்பம் அமைக்கும் போது மின்சாரம் தாக்கி 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தின் பிறகு அவர் அதே நிகழ்ச்சியில் சிரித்த முகத்துடன் கலந்து கொண்டது தற்போதைய கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. அதாவது என்னென்னா, இது சும்மா சின்ன சின்ன சேனல்களில் வரக்கூடிய செய்திகள். உண்மையிலே நடந்த ஒரு விஷயம், நேற்று தினம் நடந்த ஒரு விஷயம். இது பேசப்பட்டிருக்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும்போது, நேற்றுக்கு 2 பேர் உயிரிழந்திருக்காங்க, ஆனால் அதை பற்றி பேசலை. இந்த உதயநிதி அவர்களோட இந்த பர்டிகுலர் இஷ்யூ மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி தொடர்ந்து பல சம்பவங்கள் இருக்குது. அந்த பல சம்பவங்கள்லையும் பல விஷயங்கள்லையும் நம்ம நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டால் 0. வேணா பாருங்கள், நேற்றுக்கு நடந்துச்சுல்ல, நேற்றுக்கு போய் நாம் தமிழர் கட்சியோட முதன்மை வலையொலியான சாட்டையில் போய் பாருங்கள் என்ன பேசி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கம்ப்ளீட்டாக என்னென்னா, அந்த ஏதோ டேக்ஸ் எவாக்கேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1.5 கோடி ரூபாய் எவாக்கேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களோட தொடுத்த மனு தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசி வச்சுருக்காங்க. அடிக்கணும் எனக்கே என்னடா உருட்டுறமாவோ உருட்டிகிட்டே இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிச்சிருச்சு. அவர் நினச்சிட்டு இருக்காரு எல்லாருமே அவர் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்னடா இப்படி தரம் கெட்டு நாம் தமிழர் கட்சி போயிருச்சு அப்படிங்கிறது அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. நான் சில கமெண்ட்ஸை எடுத்து காட்டுறேன். ஸோ அந்த முதல் ப்ராஜெக்ட் என்னென்னா, அடுத்த திமுகவோட எதிர்காலமாக இருக்கிற அடுத்த முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசக்கூடாது. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, திரு இன்பநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றியும், மரியாதைக்குரிய இன்பநிதி அவர்களை பற்றியும் பேசக்கூடாது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இன்பநிதி அவர்களை இப்போ சமீபத்தில் உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரெட் ஜெயண்ட் மூவிஸ் அந்த ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் இன்பநிதி அவர்களுக்கு வழங்கிட்டாங்க. இன்பநிதி அவர்களுக்கு வழங்கினதுக்கப்புறமா இப்போ அவர் தான் அதோட மேனேஜிங் டைரக்டர், சிஇஓன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி பல வாழ்க்கையில் பல இன்னல்கள் துண்ணல்கள் கடனை வாங்கி ரெட் ஜெயண்ட் என்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை இன்பநிதி அவர்கள் உருவாக்கி வச்சுருக்கார். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்.
அப்படி ஒரு நிறுவனத்தை உருவாக்கி வச்சிருக்கிற இன்பநிதி அவர்கள் தான் இப்போ எடுத்த பராசக்தி படத்தை வந்து கம்ப்ளீட்டாக ரெட் ஜெயின் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. டான் பிக்சர்ஸ் உங்களுக்கு யாருங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆகாஷ் பாஸ்கர், ரத்தீஷ், இவங்க எல்லாமே டிஎம்கேவோட டீம் தான் அப்படிங்கிறது பரவாயில்ல, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், பேசப்படுற ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் டான் பிக்சர்ஸ் படத்தை எடுக்கிறாங்க. படத்தை எடுத்ததுக்கப்புறமா இன்பநிதி அவர்களோட இந்த ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தான் தமிழ்நாடு முழுவதுமாக இந்த பராசக்தி படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ பராசக்தி படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறமா அதே சேம் டைமில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக வேண்டிய சிச்சுவேஷன். ஸோ படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ படம் ரிலீஸ் ஆகாத இருந்த சிச்சுவேஷனில் இந்த பராசக்தி படத்துக்கு கம்ப்ளீட் ப்ரொமோஷன் கொடுத்தது யாருன்னா திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள், அதையும் தாண்டி மரியாதைக்குரிய செந்தமிழன் சீமான் அவர்கள். எப்படி ஒரு இனத்துக்கே, அதாவது நாம் தமிழர் கட்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலே நம்ம பேசலாம். நாம் தமிழர் கட்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் திமுக ஒரு எதிரான ஒரு கட்சியான்னு கேட்டால், நான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், என்னோட வாய்ஸை சொல்லலை, என்னோட கருத்தை சொல்லலை. நாம் தமிழர் கட்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் தெளிவாக சொல்லிடுறேன். நாம் தமிழர் கட்சியோட திமுகவோட திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும், நான் திருப்பவும் சொல்கிறேன், இது நான் சொல்கிறது கிடையாது, திரு சாட்டை அவர்கள் பதிவு பண்ணது, ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் வப்பாட்டிக்கு தான் பிறந்தவங்க. இதில் வந்து இன துரோகியாக இருக்கிற ஒவ்வொரு பயலுங்களும் எல்லாருமே என்னென்னா தெலுங்குக்காரனுங்க, வந்தேரி பயலுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமுக என்ற இயக்கத்தையே ஒட்டு மொத்தமாக கொச்சைப்படுத்தி, அதாவது இது நான் சொல்கிறது கிடையாது, சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொல்கிறது, மறுபடியும் சொல்கிறேன், ஒட்டு மொத்தமாக கொச்சைப்படுத்தி வச்சு செஞ்சவங்க யாருன்னா நாம் தமிழர் கட்சி. அவங்களோட கோர் ஐடியாலஜி என்னென்னா, இதில் தவறுகள் இருக்குது, சரி இருக்குங்கிறதெல்லாம் ரெண்டாவது பேசிக்கலாம். அவங்களோட கோர் ஐடியாலஜி என்னென்னா, திமுக ஒரு இன துரோகம் செஞ்ச ஒரு கட்சி. என்ன துரோகம் செஞ்சாங்க? 2009 வந்து ஈழத்தில் வந்து கொத்தா காங்கிரஸ் கட்சி பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அமைச்சு கொத்தா கொன்று குவிச்சதுக்கப்புறமா அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது யார்? இந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ பேப்பரில் வருது, தமிழ் தேசியத்தின் தலைவர் யார், விடுதலை புலிகளோட தலைவர் பிரபாகரன் அவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட மகனும் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு பேப்பரில் வருது. கீழே என்னென்னா, கருணாநிதி அவர்கள் எத்தனை மந்திரி சபை அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பேப்பர் ஃபோட்டோவை நான் போடுறேன். ஸோ அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்த விஷயம். ஸோ திமுக வந்து ஒரு இனத்தோட துரோகி, இனத்துக்கே துரோகம் செஞ்ச ஒரு கட்சி. காங்கிரஸ் வந்து இனத்தையே அழித்த கட்சி. ஸோ இதுதான் இவங்களோட நிலைப்பாடு, கொள்கை, கோட்பாடு எல்லாமே இதுதான். ஸோ தமிழர்களோட தமிழ் இனத்தையே அழித்த ஒரு கட்சிக்கு அந்தளவுக்கு வெறுப்பு அவங்க மேலே, யார் மேலே? திமுக மேலே அவ்வளோ வெறுப்பு இருக்கிற ஒரு இயக்கம் தான் இந்த நாம் தமிழர் கட்சி. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் சொல்கிறேன், நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லவே இல்லை இது வரைக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி அந்த கட்சியோட வாரிசு எடுத்த படத்தை நீங்கள் ப்ரமோட் பண்ணலாம்? என்னோடய கேள்வி ஒன்றே ஒன்று தான். அதாவது டிஎம்கேவோட மாவட்ட செயலாளராக எக்ஸாம்பிள் சோவான்சோ கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர் இருக்காருப்பா. கன்னியாகுமரியில் ஒரு சமூகத்தை சார்ந்த சோவான்சோ, அங்கே ஒரு மெஜாரிட்டியாக நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. ஸோ நாடார் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து மாவட்ட செயலாளராக இருக்கார். ஸோ மாவட்ட செயலாளராக இருக்காருன்னா அவர் வந்து ஆப்வியஸாக தமிழர் தான். நாடார் என்கிற ஒரு ஜாதி வந்து தமிழ் ஜாதி. ஸோ அவர் வந்து தமிழராக தான் இருக்க போகிறார். ஸோ தமிழ் பேச போகிறார். ஸோ தமிழராக இருக்கிற பட்சத்தில் அது எப்படி வப்பாட்டிக்கு பிறந்தவனாக இருப்பான்? அவன் எப்படி இனத்துக்கு துரோகம் செஞ்சவனாக இருப்பான்? அப்போது திமுக என்ற ஒரு கட்சியில் இருந்த ஒரே காரணத்தினால அந்த ஒட்டுமொத்த கட்சியும் இனத்தோட துரோகம் செஞ்ச ஒரு கட்சின்னு சொல்லிட்டு நீங்கள் முத்திரை குத்துறீங்களே. அப்போ அந்த கீழே இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளருக்கு இந்த முத்திரைனா, அப்போ மேலே அந்த கட்சியோட வாரிசாக இருக்கிற வாரிசோட ஒரு 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 ப்ரொடக்ஷன் கம்பெனி தயாரிக்கிற டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு படத்தை எப்படி நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம்? ஹவு கேன் யூ ப்ரொமோட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி தான். பராசக்தி படத்தில் எனக்கு எந்த முரண்பாடும் கிடையாது. படம் வெளியே வந்துச்சு, சிவகார்த்திகேயன் அவர்களோ இல்லை ஸ்ரீலீலா அவர்களோ ஜெயம் ரவி அவர்களோ எல்லாமே, ரவிமோகன் அவர்களோ எல்லாமே நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. ஆனால் வந்து படத்தில் சில விமர்சனங்கள் இருக்குது. எல்லாரும் ஓடி வந்து நம்மளுக்கெல்லாம் அந்த படத்தில் காட்டின மாதிரி எல்லா மொழியாளர்களும் ஓடி வந்து நம்மளுக்கு சப்போர்ட்லாம் பண்ணல. ஆனால் எல்லா மாநிலத்திலையும் அவங்கவுங்க மொழிகளை பாதுகாக்கிறதுக்காக இதே மாதிரியான ஹிந்தி திணிப்புங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரல, எல்லா மாநிலத்துக்கும் வந்துச்சு. ஸோ அவங்கவுங்க மொழிகளை பாதுகாக்கிறதுக்காக இங்கே எப்படி மொழியை பாதுகாக்கிறதுக்காக ஒவ்வொரு தலைவர்கள், ஒவ்வொரு போராளிகள், ஒவ்வொருத்தவங்க உயிரிழந்தாங்களோ அது மாதிரி எல்லா மாநிலத்திலையும் உயிரிழந்தவங்க போராளிகள் இருந்தாங்க.
ஸோ எல்லாருமே நம்மளுக்காக ஓடி அடித்து வரல. ஆனால் இங்கே இருந்தவங்களுக்கு எல்லாரும் ஓடி அடித்து வந்தாங்க. இங்கே வந்து கொத்து கொத்த கொன்று குவிச்சாங்க. பக்த வச்சலாம் இப்படி வந்து காளி பசங்கன்னு சொல்லிட்டாரு. பெரியாரை உயர்த்தி பிடிச்சது மாதிரியும் அதில் வந்து கருணாநிதி அவர்களை முன்னிலைப்படுத்தது மாதிரியும். ஏன்னா நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருக்காருன்னா இந்த பக்கம் நாவலர் நெடுஞ்செழியன், இந்த பக்கம் என்னென்னா நெடுமாறன், இவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி கருணாநிதி அவர்கள் இருந்தார்? அந்த 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 இயக்கத்தை ஆரம்பித்த அந்த 50 தலைவர்கள் கூட இவர் கிடையாது. யார்? கருணாநிதி அவர்கள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் சாரி, எப்படி அந்த ஒட்டுமொத்த ஒரு கதையையும் திரிக்கிற மாதிரி இருக்கிற, ஒட்டுமொத்த ஒரு ஒரு இனத்தோட வரலாறையும் ஒரு மொழி போரையும் திரிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கதையை உங்களால் ப்ரொமோட் பண்ண முடியும்? எனக்கு சத்தியமாக எனக்கு புரியல. அதுவும் அந்த படத்தை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணது யாருன்னா, எடுத்ததும் டிஎம்கே பேக்ரவுண்டு, எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணதும் டிஎம்கே பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, எக்ஸாக்ட் டிஎம்கேயோட வாரிசு. எப்படி நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது உதயநிதி அவர்களை விமர்சிக்கக்கூடாது, இன்பநிதி அவர்களை விமர்சிக்கக்கூடாது, ஜஸ்ட் ப்ரொமோஷன் தான். அவரால் உயிரிழந்தாலும் பேசக்கூடாது, அவர் ஒரு படத்தை எடுத்தாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் அதை ப்ரொமோட் பண்ணி பேசணும். அதுக்கும் துட்டு, எல்லாத்துக்கும் துட்டு. இப்படி ஒரு ஈனத்தனமான ஒரு அரசியலை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரெண்டாவது இன்னொரு விஷயம், நான் கம்ப்ளீட்டாக நோட்ஸ் எடுத்து தான் வச்சுருக்கேன், என்னென்ன இவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக நாம் தமிழர் கட்சியில் நான் பயணித்தேன். நாம் தமிழர் கட்சியில் பயணித்த நாட்கள் எல்லாமே கரெக்டான ஞாபகம் இருக்குது. 2021 ஒய்எம்சி கிரவுண்டுன்னு நினைக்கிறேங்க சென்னையில். நானும் என்னோட கசின் பிரதர் ஒருத்தவங்களும் நாம் தமிழர் கட்சியோட கூட்டத்துக்கு நாங்கள் போகிறோம். நைட்டு போய் சீமான் அவர்களோட அந்த வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் மேடையில் வச்சு அறிமுகப்படுத்துகிறாங்க. கலந்து கொண்டோம். ஹுமாயூன் அவர்கள் கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ அவ்வளோ இயக்கத்தில் நான் வந்து ஈடுபாடோடு பயணித்தேன். காலேஜில் படிக்கும்போது பசங்க கிட்டலாம் சொல்லுவோம், மாப்பிள்ள இந்த எலெக்ஷனில் நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. 2021 அப்படி கொள்கையோட உள்ளே இருந்த எங்களை மாதிரி பலர் இன்றைக்கி வந்து வெளியே வந்து புலம்புறது எதனாலனா, பாரிசாலன் அவர்களை இன்றைக்கி கடிச்சிட்டு இருக்காங்க. பாரிசாலன் அவர்கள்லாம் அந்த இயக்கத்தில் இருந்தவர். பாரிசாலன் அவர்களுக்கு எனக்கு சில முரண்பாடுகள் இருக்குது. பட் இருந்தாலும் பாரிசாலன் அவர்களே இன்றைக்கி வெளியே வந்து சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், அவர் என்ன இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அந்த அவர் இப்போது சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். என்னென்னா, அதாவது நான் விஜயை விமர்சிக்கிறேன், சாரி கொஞ்சம் உடம்பு இன்னும் சரியாகலை, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் விஜயை விமர்சிக்காமல் இருக்க போகிறேன் அதுங்கிறது ரெண்டாவது. எப்படி உங்களால் ஒரு வெறுப்பை கம்ப்ளீட்டாக சம்பாதிச்சிட்ருக்கீங்க? எப்படி நீங்கள் வந்து ஒரு அந்த கட்சியோட சின்னத்துக்கு பேர் தமிழில் இது கிடையாது, அந்த சின்னத்துக்கு பேரை மடக்கூதி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீ வந்து இவ்வளோ அசிங்கமாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த ஒட்டுமொத்த தலைமுறையினரோட வெறுப்பை நீ சம்பாதிச்சிட்ருக்க அப்படிங்கிற ஒரு 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 விமர்சனத்தை எடுத்து வைக்கிறார் யார்? பாரிசாலன் அவர்கள். எல்ஜிபிடிக்யூவோட சார்ந்து ஒரு ஆதரிக்கிற ஒரு வேட்பாளர் ஒருத்தங்களை நீங்கள் ரோஷினின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை வேட்பாளராக நீங்கள் லைக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. எப்படி நாம் தமிழர் கட்சி ஒரு மனித உயிரினத்துக்கே எதிரான கொள்கை கொண்ட ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணலாம்? அவங்க கொள்கையிலே அது கிடையாது. எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேன். அதாவது அந்த ப்ராஜெக்ட் அந்த கண்டென்ட் அப்படி மாறி போகுது. அந்த ப்ராஜெக்டில் 2 ப்ராஜெக்டை நான் சொல்லிட்டேன், 2 பேரை தொடக்கூடாது. ஒன்று இருக்குது, ஒற்றை எழுத்து நிறுவனம். நான் பேரே சொல்கிறேங்க. அதாவது என்னென்னா, ஜி ஸ்கொயரை பற்றி பேசவே கூடாது. ஜி ஸ்கொயர் திமுகவோட நிறுவனமா இல்லையாங்கிறது நான் அதை பார்க்க வரல, அதை பேச வரல. அது எனக்கு தெரியவும் செய்யாது, நான் ரிசர்ச்சும் பண்ணல. எனக்கு அதுக்கும் தொடர்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் சவுக் சங்கர் அவர்கள் தொடர்ந்து ஜி ஸ்கொயரை பற்றி பேசிகிட்டு இருந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ளேயே நான் வரல. ஜி ஸ்கொயரை பற்றி ப்ரொமோஷன் கொடுத்த ஒரே கட்சினா இந்த நாம் தமிழர் கட்சி தான். என்ன சொன்னாங்க தெரியுமா? கரெக்டாக தானே பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் வரமுறையோடு கரெக்டாக பண்ணிட்டுருக்காங்க, எந்த இஷ்யூவும் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் எதுக்கு பேசணும்? அதை பற்றி பேசின சவுக்கை வந்து போட்டு கடிச்சிட்டு இருந்த கட்சியும் இந்த நாம் தமிழர் கட்சி. நான் அந்த ஜி ஸ்கொயருக்குள்ளே வரல. பட் என்னென்னா, அந்த விமர்சனம் இருந்ததை எதுக்கு ஒரு நிறுவனத்துக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும்? எதுக்கு ஒரு நிறுவனத்தை உயர்த்தி பேசணும்? அதாவது இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சில ப்ராஜெக்ட்ஸ். சரி, அது வாட் எவர். இப்படி ஒரு இயக்கம் இப்படி ஒரு சாக்கடைக்குள்ளே சில சாட்டையால் போயிட்டுருக்குங்கிறது தான் வருத்தம், வேறு ஒன்றும் கிடையாது. நான் பர்சனலாக எதுவுமே போகலை. இதுதான் முன்னாள் தொண்டராக என்னோட ஒரு வருத்தம். ரெண்டாவது இன்னொரு விஷயத்துக்குள்ளே வரேன். எல்ஜிபிடிக்யூ விஷயத்தை நீங்கள் ஆதரிக்கிறீங்கல்ல, இப்போது ஒரு வேட்பாளரை நிப்பாட்டியிருக்கீங்கல்ல, அவங்க பேர் ரோஷினி. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அவங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்னா, நான் ஒரு ஆஃபீஸில் அந்த டைமில் லீகலாக
ஜூனியராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஆஃபீஸோட சீனியர்கிட்ட அவங்க கூட ஒரு அக்காவோ ஒருத்தங்க இருக்காங்க, ஃபாத்திமான்னு சொல்லிட்டு. அவங்களோட புகைப்படத்தையும் நான் போடுறேன். லைக் இவங்க 2 பேரும் ஒரு 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 ஃபண்டிங் விஷயமா ப்ளஸ் வந்து ஒரு இந்த இறைவி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த இறைவி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு வந்து ஒரு மாரத்தான் வந்து ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதை வந்து உதயநிதி அவர்களோட தலைமையில் அந்த மாரத்தானை கண்டக்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறோம். உதயநிதி அவர்கள் வந்தால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து டிஎம்கே கிட்டேருந்து கொஞ்சம் ஃபண்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஃபண்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. அப்போவே நான் சேனல் வச்சுருந்தேன். அதெல்லாம் இன்றைக்கி முளைச்சவங்க கிடையாது, கிட்டத்தட்ட 4 வருஷமாக நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போவே நான் சேனல் வச்சுருந்தேன். அப்போ என்னென்னா சேனலோட ப்ராட்காஸ்டிங் பார்ட்னராக, அதாவது இந்த இறைவி குரூப்போட ப்ராட்காஸ்டிங் பார்ட்னராக எங்களுக்கு ஒருத்தங்களை அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா கேட்கும்போது நம்ம சீனியர் என்ன பண்ணியிருந்தார், நம்ம பையனே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணியிருந்தாப்புல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன், எனக்கு தெரியாது இந்த எல்ஜிபிடிக்யூனா என்னென்னு தெரியாது, இவங்க என்ன மாரத்தான் விளையாட போகிறாங்கன்றது பெருசாக விவரம் இல்லை. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்செப்ட் பண்ணியிருந்தேன். சரி ஓகே நம்ம சேனலில் வீடியோ தான் போட போகிறாங்க போல், நல்லா ரீச் ஆகும், நல்லா வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏதோ தெரியாதனமாக ஒத்துக்கிட்டேன். அந்த டைமில் தான் சரின்னு சொல்லிட்டு தமிழ் மரபு அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை இருக்குது. அந்த அறக்கட்டளைக்கு ஒரு தலைவி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பேர் தான் சுபாஷினி. அவங்க ஒரு வேலையை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஓலைச்சுவடி இருக்குல்ல, இந்த ஓலைச்சுவடி எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணுறது. அதாவது இந்த ஓலைச்சுவடி இந்த 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 பழைய மெத்தடில் இருக்கிறது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து டிஜிட்டலைஸ் பண்ணி ஜெர்மனியில் கொண்டு போய் நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையும் விற்கிற வேலையை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இதை எக்ஸ்போஸ் பண்ண மிகப்பெரிய ஒரு நபர் யாருன்னா திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். அதுக்கு நான் தலைகுனியாக வணங்கிக்கிறேன். நல்ல ஒரு வேலையை நாம் தமிழர் கட்சி அந்த டைமில் பண்ணாங்க. ரோஷினி அவர்கள் இந்த வேலையை செஞ்சதை எக்ஸ்போஸ் பண்ணாங்க. நான் அதை பார்த்துட்டு சரி ஓகே, அவங்க வந்து எல்ஜிபிடிக்யூ சார்ந்த விஷயங்களையும் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ளஸ் இந்த ஓலைச்சுவடிகள். சரி ஓகே, இதை பற்றி நம்ம கேள்வி எழுப்பலாம். இந்த எல்ஜிபிடிக்யூ சம்மந்தமாக கேள்வி எழுப்ப போகிறது யாருன்னா ரோஷினி. ஏன்னா அவங்க வந்து அது சார்ந்தவங்க. ஸோ அப்படி இருக்கிறனால நம்ம வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இதை கேள்வியாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது இல்லை அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அதை நான் என்ன கேட்குறேன்னா, மேம் நீங்கள் வந்து இந்த டிஜிட்டலைஸ் பண்ணி இந்த மாதிரி ஓலைச்சுவடிகள்லாம் திருடி வெளிநாட்டில் போய் விற்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நோ இதை பற்றியெல்லாம் நீங்கள் இதை இங்கே கேட்கக்கூடாது, கட் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. என்னன்னா நம்ம சேனலில் நம்ம கேமராமேன் வந்திருக்காப்புல இங்கே கட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். ஸோ இது அந்த டைம்லேயே நடந்துச்சு. ஸோ இது அந்த டைம்லேயே இவங்க என்னென்னா இந்த இறைவி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு இந்த நான் வந்து ரோஷினி அவங்கள எந்த இடத்துலையும் குத்தம் சொல்லலை. அது அவங்களோட விருப்பம். அவங்க வந்து என்ன கொள்கையோ என்ன கோட்பாடை ஏற்றுக்கிறாங்களோ அது அவங்களோட ஆப்வியஸாக இட்ஸ் யுவர் விஷ். நான் அதுக்குள்ளே வரல. ஆனால் இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை கம்ப்ளீட்டாக இவங்க ஆதரித்து ப்ரமோட் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து கம்ப்ளீட்டாக டிஎம்கேவோட ஒரு பேக் போனால் அவங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வச்சு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி மிகப்பெரிய லெவலில் மாரத்தானை நடத்தி ஃபண்ட்ரைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு ட்ரஸ்ட்டு தான் இந்த இறைவி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு. அதுக்காக இந்த தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்ந்த இந்த ரோஷினி அவர்களும் இன்டர்வியூ எல்லாம் கொடுத்து அது ஒரு சிண்டிகேட் சர்க்கிள்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட லைக் துணை பொதுச் செயலாளராக ஏதோ சம்வாட் எதுலேயோ இருக்காங்க, ஏதோ ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க. அப்போ என்னென்னா அன்னைக்கு நைட்டு இரவு ரோஷினி கிடையாது, சுபாஷினி அவங்களுடைய, அதாவது தமிழ் மரபு அறக்கட்டளை அந்த தலைவி சுபாஷினி அவங்களுடைய கணவர் வந்து எனக்கு ஒரு 12-12:30 மணிக்கு கால் பண்ணுறாரு. என்னப்பா நீ இன்டர்வியூ எடுக்க வந்தியா, நீ இந்த மாதிரி எனக்கு மிஸ்ஸஸ் கிட்டே இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கீங்க. என்ன கேள்வினா, இந்த மாதிரி ஓலைச்சுவடிகளை திருடி இப்படி கொண்டு வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க, அதை வீடியோவை நீங்கள் போட்டிருக்கீங்களா, அதை நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சரி, நான் சின்ன பசங்க தானே, எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவையும் டெலீட் பண்ணிட்டேன். சரி ஓகே சார் நான் டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வக்கோளாறில் நான் கேட்டுட்டேன், ஆர்வக்கோளாறில் நான் போட்டுட்டேன், எடுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நான் டெலீட்டும் பண்ணிட்டேன். அந்த டைம் வீடியோவும் பெருசாக வியூஸ்லாம் போகலை, என்ன செஞ்சு 12,000 எவ்வளோ வியூஸ் போயிருந்துச்சு இன்ஸ்டாகிராமில். சரின்னு சொல்லிட்டு வீடியோவும் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக தமிழர்களுக்கும் நம்மளுடைய ஓலைச்சுவடிகளுக்கும் எதிரான ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கிற, அதுக்கு ஆதரிச்சிட்டு இருக்கிற ஒரு ட்ரஸ்ட்டு தான் இந்த இறைவி சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இந்த இறைவி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டோட ஒன் ஆஃப் த ஒரு மெயின் ஒரு தூணாக இருக்கிறவங்க தான் இந்த ரோஷினி. இந்த ரோஷினி அவர்கள் தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்.
இதை எப்படி நீங்கள் ஆதரிக்கிறீங்க? எனக்கு புரியலை. இந்த விஷயத்தை சரி ஓகே, அது கூட உங்களோட ஏதோ ஒரு வாட் எவர் அண்டர்ஸ்டாண்டிங்னே வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் கொள்கை தலைவர்னு சொல்கிறீங்கல்ல, அம்பேத்கர் அவர்களை நீங்கள் எப்படி கொள்கை தலைவராக ஏற்றுக்கலான்னு எனக்கு ஒரு டவுட். உண்மையிலே அம்பேத்கர் அவர்களை நான் வந்து தலைகுனியாக வணங்குகிறேன். எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு கருத்தியலாகவோ எந்த ஒரு இதுலேயும் முரண்பாடுகள்லாம் கிடையாது. ஸோ எடுத்துக்க வேண்டிய இடத்துல எடுத்துக்கிறோம், வேணாங்கிற விஷயத்தில் நம்ம அப்படியே புறந்தள்ளுறோம், அவ்வளோதான். ஸோ ஒவ்வொரு கருத்தியல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு உடன்பாடு இருக்கும்ல. ஸோ அந்த விஷயத்தில் அம்பேத்கர் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மொழி வரி வாரியமாக லைக் வந்து இப்போது இவங்க கேட்குறது என்னென்னா, தமிழ்நாடை வந்து தமிழ் பேசுகிற மாநிலனால தமிழ்நாடை வந்து தனி நாடாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியோட கோரிக்கையாக இருக்குது. ஸோ நாம் தமிழர் கட்சியோட கோரிக்கையாக இது இருக்கிறனால அம்பேத்கர் அவர்களுடைய மெயின் ஐடியாலஜி, மெயின் கொள்கை என்ன தெரியுமா? மெயின் அவருடைய மோட்டிவ் என்ன தெரியுமா? அவர் உருவாக்கின இந்த அரசியலமைப்பு சட்டம், அவர் உருவாக்கின இந்த இந்தியா உடஞ்சிடக்கூடாது. இந்த இந்தியா வந்து ஒன்றுபட்ட இந்தியாவாக இருக்கணும். அதாவது ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஒன்றுபட்ட ஒரு மாநிலமாக இல்லாமல் ஒரு தேசமாக இருக்கணும். இந்த தேசியம் வந்து உடஞ்சிடவே கூடாது. இது உடையாமல் இருக்கணும்னா இந்த மொழி வரி வாரியம் எல்லாம் ஒன்றா, மாநிலங்கள்லாம் ஒன்றா சேரணும், இது எதுவுமே பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மோட்டிவ் என்னென்னா, அது எல்லாம் ஒன்றா இருக்கணும், பிரிஞ்சு போயிடக்கூடாது. உங்களோட மோட்டிவ் என்னென்னா, அப்படி ஒரு ஒன்றுமே கிடையாது, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் எல்லாமே. உண்மையில் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸில் தமிழ்நாட்டுக்கு தனி நாடாக தமிழ்நாடாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்குமே கருத்து வேறுபாடு. அவர் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, தமிழ்நாடை தனி நாடாக விடக்கூடாது, எல்லா நாடுமே ஒரே நாடு தான் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் என்னடானா தமிழ்நாடு தனி நாடாக வேணும்னு சொல்கிறீங்க. அப்போ எனக்கு டவுட் என்னென்னா, ரெண்டுமே கருத்து வேறுபாடு தானே. அவரோட கருத்து வேறு, உங்களோட கருத்து வேறு. எப்படி அவர் உங்களுக்கு கொள்கை தலைவராக இருக்கார்? எனக்கு புரியலை. அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரியே, நீங்கள் சொல்கிற விஜய் கட்சியே அம்பேத்கர் அவர்களை ஓட்டுக்காக வச்சுருக்க மாதிரி நீங்களும் ஓட்டுக்காக தான் வச்சுருக்கீங்களா? எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா, ஒவ்வொரு பிரச்சனையிலையும் குரல் கொடுக்குறீங்க, ஜாதி சார்ந்து நீங்கள் பேசலையா என்ன? இந்த ஜாதிக்காக இந்த ஓட்டு போயிடக்கூடாது, அந்த ஓட்டு போயிடக்கூடாதுன்னு நீங்கள் பேசலையா சார்? சரி, நான் அதுக்குள்ளெல்லாம் வரல. இன்னொரு விஷயத்துக்குள்ளே கொஞ்சம் டீப்பாக பார்க்கணுன்னு நினச்சிருக்கேன். அதாவது நேற்று தினம் நம்ம வந்து நேற்றுன்னு நினைக்கிறேன், முந்தின வந்து சாட்டை துரைமுருகன் அவர்களோட அந்த வீடியோ ஒன்று நம்ம பதிவிட்டிருந்தோம். அப்போ உண்மையிலே நான் மகிழ்ச்சியாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, மக்கள் முட்டாளாக இல்லை. காரணம் என்னென்னா, இவங்க வந்து கம்ப்ளீட்டாக டிஎம்கேக்காக விலை போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறோம்ல. மக்களோட பிரதிபலிப்பை பாருங்களேன். உண்மையிலே மக்களோட பிரதிபலிப்பை இந்த கமெண்ட்ஸில் நம்ம பார்த்துக்கலாம். பிரதிபலிப்பை கொஞ்சம் பாருங்களேன். அதாவது இவங்க எல்லாருமே நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க. விஜய் திரும்ப படம் நடிக்க போவதில்லை, அப்படி போனாலும் விஜயின் ஓட்டினை நாத்தாக்கா வாங்கி விடாது, நாம் தமிழர் கட்சி வாங்கி விடாது, நோட்டாக்கு போகுமே தவிர நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பில்லை. ஒரு கமெண்டா. இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னே போன தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஓட்டு போட்டவங்க. சாக்கடை பேசுவது ஆபாசம் அரசியல். நான் இதுக்குள்ளெல்லாம் போகலை. ஏன்னா நம்ம வந்து அவங்க எப்படி கருத்தியெல்லாம் சித்தாந்தம் ரீதியாக ஒரு விமர்சனத்தை எடுத்து வைக்கிறாங்களோ, நம்மளும் அதுக்கு தகுந்தவாறு ஒரு கிரிட்டிசிசத்தை நம்ம எடுத்து வைக்கணும், கரெக்டாக. ஸோ அதுக்குள்ளே நான் போகலை. சாக்கடை இந்த ஆமைக்கறி இதெல்லாம் நான் போகலை. கருத்தியெல்லாம் போகலாம். சாட்டை இஸ் த பெஸ்ட் ஃபார் டிஎம்கே, ஹி கேன் பி அனதர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. கரெக்டு தான், ஆப்வியஸாக. காரணம் என்னென்னா, அவர் என்ன பேசுகிறாரோ அந்த மோனை இந்த மோனை, அந்த மூளை இந்த மூளைன்னு சொல்லிட்டு பேசுகிறாரோ அதே தான் இவங்களும் பேசுகிறாங்க. ஸோ ஆப்வியஸாக நல்ல ஒரு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கடுத்தது நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி விட்டேன், அது ஒரு தொண்டர். அதை தாண்டி என்டிகே இஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்னோ, நாம் தமிழர் கட்சி அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிட்டாங்க. உண்மையிலே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிட்டாங்க. கருத்தியல் கொள்கை இதில் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக அது எல்லாத்தையும் தாண்டி விஜய் 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 இவங்க சொல்கிறாங்கல்ல, அவங்க சொல்கிற மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு, அது மாதிரி எல்லாம் ஒன்றே ஒன்று தான். விஜய் 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 என்ன பண்ணார், விஜய் என்ன இன்னர் போட்டிருக்காரு, விஜய் என்ன உள்ள ட்ரெஸ் போட்டிருக்காரு, விஜய் என்ன கண்ணாடி போட்டிருக்காரு, விஜய் என்ன எதுக்கு இதெல்லாம். அதை தாண்டி என்டிகே 2 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கம் மாதிரி இருந்தாங்க, இப்போ கோமாளி மாதிரி ஆகிட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு? இந்த விமர்சனம் உங்களுக்கு தேவையா? எவ்வளோ கஷ்டப்பட்டு 2009லேருந்து 2026 வரைக்கும் கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்து கொண்டு வந்துருக்கீங்க. இப்படி ஒரு விமர்சனத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு கட்சியை உடைக்கணும்னு ஏதாவது தேவை இருக்கா சார்? இது நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள், உங்களுக்கு இந்த நினைப்பெல்லாம் இருக்கா? விஜய் அரசியல் விட்டு போயிடுவார், அவர் ஓட்டெல்லாம் நாத்தாக்கா கட்சிக்கு வரும்னு நினப்பு இருக்கா? மானமுள்ள எவனும் போட மாட்டான், அந்த கட்சி அது கட்சியே கிடையாது முதலில் அப்படின்னு சொல்லிட்டு
அதாவது மானமுள்ள எவனும் போட மாட்டானா. உண்மையிலேயே நம்மளை ஒருத்தன் திட்டானா நமக்கு மானம் போயிடும்ல. உண்மையிலேயே அவங்ககிட்ட திருப்பி பேசவே மாட்டோம். ஜென்மத்துக்கும் அவன் விரோதி. அந்தளவு அசிங்கமாக திட்டான்னா. அந்தளவுக்கு அசிங்கத்தை சம்பாரிச்சிட்டும் வெறுப்பை சம்பாரிச்சிட்டு இருக்கிற கட்சி எதுனா இப்போ நாம் தமிழர் கட்சி. உண்மையிலேயே இவங்க சொல்கிறது உண்மை. அந்தளவுக்கு அசிங்கத்தை சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொன்று, கொள்கையை விட்டு விலகி கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இந்த முறை நாம் தமிழருக்கு வாக்களிக்க விரும்பவில்லை. உண்மைதான். கொள்கை என்னங்கிறதே அவங்க இப்போ மறந்துட்டாங்க. அடுத்தது, எந்த காலத்திலும் நாம் தமிழருக்கு ஓட்டு கிடையாது. இதேபோல் தாவேகா நாத்தாக்காவுடன் கூட்டணி வைத்தாலும் விஜய்க்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். இதுதான் உண்மை. இந்த கமெண்டுக்கான அர்த்தம் என்னன்னு புரியுதா? அதாவது நான் இடையில ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். அந்த விஜய் என்கிற கட்சியில் கூட இருக்கிறவங்களுக்காக அந்த ஓட்டு கிடையாது, விஜய் என்கிற அந்த ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சனுக்காக, அந்த ஃபிகருக்காக தான் அந்த ஓட்டே அப்படிங்கிறது. ஆனால் இங்கே ஒருத்தர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன். நாளைக்கே விஜயும் சீமானும் கூட்டணி வச்சா கூட அந்த கூட்டணிக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது காரணம் என்ன தெரியுமா? அந்த அளவுக்கு வெறுப்பை நீங்கள் சம்பாரித்து வச்சுருக்கீங்க, கக்கி வச்சுருக்கீங்க. அதாவது உனக்கு ஓட்டு போடணும்னு நினச்சவனும் ஓட்டு போடாத மாதிரியும், உனக்கு ஓட்டு போட்டவனும் போடக்கூடாதுன்னு அந்தளவுக்கு இனிமேல் ஜென்மத்துக்கும் போடக்கூடாது, இந்த கட்சிக்கு போடவே கூடாது, இதுக்கு திமுக ஓட்டு போட்டு போயிடலாம், இதுக்கு அதிமுக ஓட்டு போட்டு போயிடலாம், அவன் ஜெயித்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்க. என்ன தம்பி இறங்கி அடிச்சுட்டா, ஆனால் சரியான அடியாக தான். சரி, அது வேணாம். நான் விவசாயத்துக்காக நாம் தமிழர் கட்சியை ஆதரித்தேன். அடுத்த கமெண்ட், இப்போ இல்லை, ஃபுல்லாக ஆபாச வார்த்தைகள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி கண்டிப்பாக திமுகவில் சேரப்போகிறான், பேசுவதற்கு முன் நாம் தமிழரை காலி பண்ணுகிறான். விஜய் களத்திற்கு வந்தபோது அவ்வளோ வெறுப்பு ஏற்பட்டது அவர் மேல். இப்போ தான் நாம் தமிழர் வளர்ந்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் இப்படி ஒரு விமர்சனம் தேவையா, இப்படி ஒரு அசிங்கம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சரியான ஒரு மக்களுடைய பிரதிபலிப்பெல்லாம் பார்க்கும்போது தான் சாட்டைன்னு இன்று முதல் சொல்ல வேண்டாம், சாக்கடைன்னு சொல்லலாம். அதை தாண்டி சரி, ஓகே, அவ்வளோதான். இதை தாண்டி ரொம்ப பார்க்க வேணாம், மக்களுக்கும் உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்னென்னா, நாம் தமிழர் கட்சி உடையிறத பார்த்து கிடையாது. அதாவது இப்படி ஒரு கோமாளி வேஷத்தை நீங்கள் போடுறீங்கல்ல, அதெல்லாம் அம்பலம் ஆகிட்டு இருக்கு, எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, உனக்கு எதிரா நேர் சித்தாந்தம் கொண்ட, உன்னோட நேர் எதிர் நிலைப்பாட்டு கொண்ட ஒரு அயோக்கிய ஆட்சி நடந்துட்டுருக்கு. ஒரு கொடூரமான ஆட்சி இங்கே நடந்துட்டுருக்கு. திமுக ஒரு ஹேரை கூட உன்னால் விமர்சிக்கவோ பேசவோ வக்கில்ல. இங்கே விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கேன்னா என்னதான் அரசியல்? இதுதான் தமிழ் தேசியமா? இதுதான் உங்கள் தமிழ் தேசியத்தின் தந்தை உங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களோட வளர்ப்பே இதுதானா? என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. பார்க்கலாம், இந்த கட்சி இப்படி தான் இருக்க போகிறாங்களா, இல்லை நல்லதாக எவால்வ் ஆக போகிறாங்களா அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். தமிழ் தேசியத்துக்கு ஒரு நல்ல ஒரு கட்சி இருக்கணும், அதுக்கான ஒரு பாதையை, அதுக்கான மக்களுக்கு அதுக்கான ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது. ஆனால் அப்படி ஒரு கட்சி இப்படி சாக்கடையாக போயிட்டாங்க. என்ன பண்ணுறது? காலம் தான் இதுக்கு பதில் சொல்லும். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நல்ல காலம் பிறக்கட்டும். இன்னும் ஒரு 2 மாதத்தில் தேர்தல் வர போகிறதில்ல. ஸோ நல்ல ஒரு கட்சியும் ஆட்சியை பிடிச்சி நல்லாட்சியும் மக்களுக்கு, இந்த திமுக இந்த ஒரு தீய சக்தியை அழிஞ்சு நல்ல ஒரு ஆட்சி, மக்களுக்கு ஒரு விடிவாலமும் பிறக்கும் என்று நம்பி விடைபெறுகிறேன். இந்த மாதிரி தீய சக்திகளும் கூட இந்த மாதிரி புரோக்கர் சக்திகளும் அப்படியே போயிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இல்லை மக்களோட நலனுக்காக தயவு செஞ்சு திருந்துங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.